தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவில் ஒரு 3 மாநிலங்களில் ஒரு 3 தொகுதிகளுக்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெற்றது. அந்த இடைத்தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியாச்சு. 3 தொகுதிகள் தான். அந்த 3 தொகுதிகளிலுமே கூட ஒரு குறிப்பிட்ட தொகுதி தான் நாடு முழுக்க பெரிய பேசுபொருளாக இருக்கு. ஏன்னா அது ஒரே ஒரு சட்டப்பேரவை தொகுதி தான். அதுவும் நாடு முழுக்க பேசுபொருளாக இருக்கு. ஏன் அப்படின்னா அதுக்கு காரணம் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஜெயிச்சிருக்கிறாரு. பீகார் மாநிலத்தில் பங்கிப்பூர் அப்படின்ற தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் ஜெயிச்சு சட்டப்பேரவைக்குள்ள போகிறாரு. சரி, இது என்ன செய்தியை உணர்த்துது அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போறோம். பீகார்ல கடந்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றுச்சு. அதுல முதல் முறையா களமிறங்கினாரு பிரசாந்த் கிஷோர். பிரசாந்த் கிஷோர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் தேர்தல் உத்தியை வகுத்து கொடுக்கிறவர். பல்வேறு அரசியல் கட்சிகளை அதிகாரத்துல உட்கார வச்சிருக்கிறாரு. அது பிரதமர் நரேந்திர மோடியில ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே தேர்தல் உத்திகளை வகுத்து கொடுத்து அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு உதவுனவர் ஐபேக் அப்படின்ற நிறுவனத்தின் மூலமா. அதற்கப்புறமா பீகார்ல அரசியல் கட்சி தொடங்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதற்கு முன்னாடி அவர் போய் நிதிஷ்குமார் அவர்களுடைய கட்சியில இணையறாரு. அங்க இணைஞ்சு மிக குறுகிய காலத்திலேயே துணைத் தலைவர் அப்படி ஆகிறாரு. அதற்கப்புறமா சில முரண்பாடுகள் ஏற்பட அந்த கட்சியிலிருந்து வெளியில 2025 சட்டப்பேரவை தேர்தலை மனசுல வச்சு அவர் பீகார் முழுக்க ஒரு பெரிய நடைபயணம் மேற்கொள்றாரு. அரசியல் கட்சிகளுக்கு மிக முக்கியம் அடித்தளம் பேஸ் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக மாநிலம் முழுக்க எல்லா ஊர்களுக்கும் நடைபயணம் மேற்கொண்டு கட்சியை வலுப்படுத்தணும் அப்படின்றாரு. அதன் பிறகு 2024 அவர் ஜன் சுராஜ் அப்படின்ற கட்சியை தொடங்குறாரு பிரசாந்த் கிஷோர். அந்த சட்டப்பேரவை தேர்தலில் 243 தொகுதிகளில் 238 தொகுதிகளில் ஜன் சுராஜ் போட்டியிட்டாங்க. ஆனா பிரசாந்த் கிஷோர் மட்டும் போட்டியிடல. ஏன்னா எல்லா தொகுதிகளுக்கும் போய் நம்ம வாக்கு சேகரிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் போட்டியிடல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டியிடல. ஆனா அவருடைய கட்சி 238 தொகுதிகளில் போட்டிட்டாங்க. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் என்ன செய்ய போறாரு, பீகார் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறாரா இல்லையா, சட்டப்பேரவைக்குள்ள அவருடைய கட்சி பிரதிநிதிகள் போவாங்களா இல்லையா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா அந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு இடத்துல கூட ஜன் சுராஜனால ஜெயிக்க முடியல. இதனால பிரசாந்த் கிஷோருடைய அந்த பிம்பம் மேல மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்தது. ஸோ இது ஒரு பேக்ட்ராப். இந்த பேக்ட்ராப்ல தான் ரெண்டாவது இன்சிடென்ட்டா என்ன நடக்குது அப்படின்னா, பங்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கிறாங்க. ஏன் இடைத்தேர்தல் வருது அப்படின்னா, பாஜகவினுடைய தேசிய தலைவரா ஒருத்தர் நியமிக்கப்பட்டாங்க இல்லையா, நிதின் நபீன். அவர் அந்த தொகுதியுடைய எம்எல்ஏவா இருந்தார். அவர் ராஜ்யசபா போறனாலையும் தேசிய தலைவர் ஆனனாலையும் அந்த தொகுதியில இருக்கக்கூடிய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யறார். அதனால அந்த தொகுதி காலி ஆகுது. அதனால அங்க இடைத்தேர்தல் அறிவிக்கிறாங்க. சோ பிரசாந்த் கிஷோர் அந்த சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடாத பிரசாந்த் கிஷோர் இந்த இடைத்தேர்தலில் களமிறங்குறாரு. பங்கிப்பூர் தொகுதியை பார்த்துட்டோம் அப்படின்னா பாஜகவுடைய கோட்டையா கருதப்படுது. 1995 இருந்தே 2006 நிதின் நபீனே அங்க தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வராப்புல. கடந்த சட்டப்பேரவை தேர்தலுமே கூட அவர் வெற்றி பெற்ற அந்த வாக்கு வித்தியாசம் பார்த்துட்டோம் அப்படின்னா 50,000க்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்துலாம் ஜெயிச்சிருக்கிறாரு நிதின் நபீன். சோ அந்த அளவுக்கு வலிமையா இருக்கக்கூடிய தொகுதி தான் பங்கிப்பூர் தொகுதி பாஜகவை பொறுத்த வரைக்கும். சோ ஆனா அங்க பிரசாந்த் கிஷோர் ஜெயிச்சிருக்கிறாரு அப்படின்றதான் பாஜகவுக்கு ஒரு பெரிய சிக்கலா அமைஞ்சிருக்குது. ஸோ பாஜகவுக்கு இது மட்டும் தான் சிக்கலா அப்படின்னா கிடையாது. பிரச்சனை எங்க வருது அப்படின்னா, இந்த சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி நாடு முழுக்க பாஜகவுக்கு எதிராக ஒரு எதிர் மனநிலை இருந்தது. அது என்ன அப்படின்னா, நீட் விவகாரத்துல நம்ம சிஜேபி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் அறிவிச்சாங்க இல்லையா, அது எல்லாருக்குமே தெரியும். பெரிய அளவு இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டாங்க. அது டெல்லியில மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க. ஸோ அது இந்த தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுப்பப்படுது. காரணம் என்னன்னா, இந்த பங்கிப்பூர் தொகுதி எங்க இருக்கு அப்படின்னா பீகார்ல பாட்னா மாநிலத்தில் இருக்கு. பாட்னா ஓரளவுக்கு அங்க அர்பன் ஏரியா அப்படின்னு சொல்லப்படுது இந்த தொகுதி. இங்க நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அங்க இந்த இளைஞர்களுடைய வாக்கு வங்கி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு கருதுறாங்க. ஸோ அதனால அந்த சிஜேபியுடைய போராட்டம் பாஜகவுக்கு எதிரான அந்த மனநிலை இங்க ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. ஏற்கனவே அந்த போராட்டத்தினால மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சது பாஜகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவா பார்க்கப்பட்டது. முதலாவது அடி அப்படின்னா அதன் வெளிப்பாடா இப்படி ஒரு தேர்தல் முடிவு வெளியாகி இருக்கிறது அவங்களுக்கு இரண்டாவது அடியா பார்க்கப்படுது. நம்ம ஏற்கனவே தெரியும், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கல. அவங்க 239 தொகுதிகள்லாம் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிற சூழல்ல பாஜக ஒரு தொடர்ந்து டவுன்ஃபால் ஃபீல் பண்ணிட்டு வராங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்குது. இதே நேரத்தில் மற்ற 2 தொகுதியிலும் அதாவது மற்ற மாநிலம் மத்திய பிரதேசத்திலும் குஜராத்லையும் நடந்த இடைத்தேர்தலில்
ஒரு இடத்துல காங்கிரஸும் இன்னத்துல பாஜக ஜெயிச்சிருந்தாலுமே கூட இந்த பங்கிப்பூர் வந்து இந்த காரணங்களுக்காக மிக முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுது. ஸோ இது வந்து பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை மணியா பார்க்கணும் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. வெறுமன இளைஞர்கள் மட்டும் இருக்குமா அப்படின்னா அது ஒரு சிலர் சொல்றாங்க. பிரசாந்த் கிஷோர் அவர்களுமே கூட வெற்றி பெற்ற பிறகு வந்து அந்த போராட்டம் வந்து இங்க ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா அதை தாண்டி பல்வேறு அம்சங்கள் இருக்கிறதாவும் நம்மளால பார்க்க முடியுது. ஆங்கில ஊடகங்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா சொந்த கட்சியிலேயே வந்து சில உட்கட்சி பூசல்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு கணிக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே வந்து வேறொரு வேட்பாளர் அறிவிச்சிருந்தாங்க முன்னாடி, அதன் பிறகு வேறொரு வேட்பாளரை ஜஸ்ட் வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி மாத்திருக்கிறாங்க. ஸோ இது மாதிரியான சிக்கல் வந்து வேலை பார்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது, அங்க பாஜகவுடைய கோர் வாக்கு வங்கியா இருக்கிறது உயர் சமூக மக்கள். அதுல வந்து ஒரு சில சமூக மக்கள் வந்து பாஜகவுக்கு இந்த மாதிரி வாக்களிக்கல, பிரசாந்த் கிஷோர் பக்கம் போயிருக்கிறதா வந்து ஆங்கில ஊடகங்கள் எழுதியிருந்தாங்க. அதையும் வந்து ஒரு சில பாஜக தலைவர்கள் பெயர் குறிப்பிடாம ஆங்கில ஊடகங்களில் பேட்டி கொடுத்துருக்காங்க. ஆமாம், அப்படியான விஷயங்கள் நடந்திருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் இந்த மாணவர்களோட பிரச்சனை அங்கே போயிருக்குது, இன்னொரு பக்கம் தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து அவங்க சரிவர கணிக்காமல் விட்டுருக்காங்க. இந்த மாதிரியான அம்சங்கள் இருக்கிறனால இருந்தாலுமே கூட பாஜக வந்து இது ஒரு டவுன்ஃபாலாக சந்திக்கணும், இது அவங்க எச்சரிக்கை மணியாகவே அவங்க கருதணும் அப்படின்றதான் எல்லாருமே சொல்கிறாங்க. இது எதிர்கட்சிகள்லாம் இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த தொடர் நிகழ்வுகள் எல்லாமே வந்து நாடு முழுக்க பாஜகவுக்கு எதிரான ஒரு எதிர் மனநிலை மக்கள் மத்தியில் இருக்கு அப்படின்றத எதிர்கட்சிகள் இதை உணரணும். அந்த உணர்வை நம்ம பிடிச்சுக்கிட்டு பாஜகவுக்கு எதிரான நடவடிக்கைகளை, போராட்டமோ இல்லை கூட்டணியோ இல்லை தேர்தல் செயல்பாடுகளோ எதுவாக இருந்தாலும் அதை வந்து எதிர்கட்சிகள் ஒற்றுமையா இருந்து கூறுபடுத்தணும். அதற்கான கதவுகள் இங்க திறந்துருச்சு, அதோடைய சமிக்கை தான் வந்து இந்த தேர்தல் முடிவு அப்படின்னு பலர் வந்து கருதுறாங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து பாஜகவுக்கு இது எச்சரிக்கை மணியா இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து எதிர்கட்சிகளுக்கு, அதாவது நாடு முழுக்க பாஜகவை எதிர்க்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு இது ஒரு வாய்ப்பா கருதப்படுறாங்க. ஸோ இந்த வந்து என்ன மாதிரியான நகர்வா அடுத்து மாறும் அப்படின்றதான் கேள்வியா இருக்கு. ஸோ பிரசாந்த் கிஷோரை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில பார்த்துட்டோம் அப்படின்னா, நான் வந்து எடுப்புல வந்து நான் பெங்களூரா மாத்திருவேன் அந்த மாதிரிலாம் சொல்லல. ஒரு 3 மாத அவகாசம் கேட்டிருக்கிறாரு. 3 மாதங்களுக்கு அப்புறமா என்ன மாற்றம் நடக்கும் அப்படின்றது கண்கூட அவங்களுக்கே தெரியும் அப்படின்னு அவர் வந்து பேட்டி கொடுத்திருக்கிறாரு. ஸோ பார்க்கலாம், ஒரு புதிய ஒரு கட்சி வந்து அங்க சட்டப்பேரவைக்குள்ள நுழையிறாங்க. ஸோ அந்த கட்சி பிரதிநிதிகள் யாரும் இல்லாட்டியுமே கூட இவர் வந்து சட்டப்பேரவைக்குள்ள போகிறாரு அப்படின்னா அவர் வந்து அவரால் அங்கே டாக்குமெண்ட்ஸ்லாம் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸை பார்க்க முடியும், அங்கே சட்டங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் அவர் கூடுதல் தகவல் கிடைக்கும், இவரால் கேள்வி எழுப்ப முடியும், விவாதம்லாம் அவரால் கிரியேட் பண்ண முடியும். அப்படின்றனால இது வந்து பிரசாந்த் கிஷோர் என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுக்க போறாரு அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்றதுன்னா, அவர் என்ன மாதிரியான டைரக்ஷன் நோக்கி போகக்கூடிய அரசியல்வாதியா இருப்பார் அப்படின்றது இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது ஒண்ணு. இதை வந்து நம்ம தமிழ்நாட்டோட எப்படி பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து பாரம்பரியமான இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து அது மேல ஒரு வெறுப்பு இருக்கிறதா வந்து இளைஞர்கள் சொல்றாங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் வந்து வெறுமன நீட் எதிர்ப்பு மட்டும் கிடையாது, பாரம்பரிய கட்சிகள் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு அப்படின்றத டெல்லி போராட்டத்தையும் வந்து சிலர் கருதி இருந்தாங்க. ஸோ அதனால பாஜக வேண்டாம் அப்படின்னா காங்கிரஸ் பக்கம் போகக்கூடிய இளைஞர்கள் கிடையாது, அவங்களுக்கு ஒரு புதிய முகம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டிலுமே கூட பாரம்பரிய கட்சிகள் மேல நம்பிக்கை இல்லாம தான் வந்து தாவேக்கா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இளைஞர்கள் மத்தியில இல்ல வாக்காளர்கள் மத்தியில பாரம்பரிய கட்சிகள் வேண்டாம், நாங்கள் புதுசாக யாராவது பார்க்குறோம் அப்படின்ற மனப்பான்மை வந்திருக்கிறதாகவும் வந்து புரிஞ்சு கொள்ள முடியுது. அப்படின்றனால தமிழ்நாட்டிலும் இதை பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதா வந்து எல்லாருமே வந்து கருதுறாங்க. ஸோ நம்ம பார்க்கலாம், ஒரு தொகுதியுடைய இடைத்தேர்தல் தான், ஆனால் நாடு முழுக்க பெரிய ஒரு விவாதத்தை கிளப்பியிருக்கு. பல்வேறு கோணங்கள் வந்து விவாதம் வந்து எழுந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு கோணத்தையுமே வந்து மிக முக்கியமான கோணமாக அணுகி நம்ம இதை எடுத்துக்க வேண்டிய தகவல் நிறையா இருக்குது அப்படின்ற அடிப்படையில் பார்க்குறோம் நம்ம. ஸோ உங்களுக்கு இதுலேருந்து என்ன செய்தி நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். பாஜகவுக்கு எச்சரிக்கை மணியா, இல்லை எதிர்கட்சிகளுக்கான ஒரு வாய்ப்பா, இல்லை இளைஞர்களுடைய தாக்கம் இங்கே நிறையா இருக்குதா, இல்லை வாக்காளர்கள் ஒரு பாரம்பரிய கட்சிகள் வேணாம், ட்ரெடிஷ்னல் கட்சிகள் எதுவுமே எங்களுக்கு வேணாம், புதுசாக நாங்கள் போகிறோம் அப்படின்ற மனப்பான்மைக்கு வந்திருக்கிறாங்களா அப்படின்னு பல்வேறு கோணங்கள் இருக்குது. இதில் நீங்கள் எது எடுத்துக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.